மெயின் ரோட்டில் வந்த டாரஸ் வாகனம் நொடியில் கேட்ட வெறும் சத்தம், தூள் தூளாக்கப்பட்ட டிவைடர், நடுக்கத்தை கொடுக்கும் தொடர் விபத்து, வீதியை கிளப்பும் தக்கலை விவகாரம். கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இருந்து அதிக அளவிலான கனிம வளங்களை அதிக பாரத்தோடு கேரளாவுக்கு கடத்தி செல்லும் நிகழ்வு அடிக்கடி நடந்து வருகிறது. இந்த நிலையில் கனிம வளங்கள் திருடப்படுவதை தடுக்க பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் தொடர் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து கனிம வள கொள்ளையை தடுக்கும் வண்ணம் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறு கனிம வள கொள்ளையில் ஈடுபடும் லாரிகள் இதே பகுதியில் விபத்துகளிலும் அடிக்கடி சிக்கிக் கொள்கின்றன. இதன் காரணமாக இந்த பகுதிகளில் விபத்துகள் அதிகமாக நடக்காமல் இருக்க போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதற்கிடையில் இந்த மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவில் நகராட்சி மாநகராட்சியாக மாற்றம் பெற்றது. இதனால் நாகர்கோவில் மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் விரிவுபடுத்தும் பணி தொடங்கியது. அதே சமயம் இந்த பகுதியில் விபத்துகள் ஏற்படாமல் இருக்க சாலையில் பல இடங்களில் கான்கிரீட் கட்டைகளால் ஆன சென்டர் மீடியன் அமைக்கப்பட்டுள்ளது. இது அமைக்கப்பட்ட பிறகு விபத்துகள் குறையும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சென்டர் மீடியன் அமைக்கப்பட்ட பிறகுதான் தற்போது இந்த பகுதியில் அதிகமாக விபத்து ஏற்பட ஆரம்பித்துள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதில் கடந்த 10 நாட்களில் மட்டுமே சுமார் 6க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் மேலும் ஒரு விபத்து நடந்துள்ளது. மார்த்தாண்டத்தில் இருந்து நாகர்கோவில் நோக்கி லோடு ஏதும் இல்லாமல் டாரஸ் லாரி ஒன்று சென்றுள்ளது. அப்போது அந்த டாரஸ் லாரி திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. இவ்வாறு வேகமாக சென்ற அந்த டாரஸ் லாரியை வெள்ளிக்கோடு பகுதியில் உள்ள வளைவில் ஓட்டுநர் திருப்ப முயன்றுள்ளார். ஆனால் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த வாகனம் சாலையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த டிவைடர் சிமெண்டின் கட்டையில் படார் என மோதியுள்ளது. உடனே சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் அந்த லாரியை அங்கேயே நிறுத்த முயற்சி செய்துள்ளார். அப்போது டாரஸ் லாரியை நிறுத்த ஓட்டுநர் பிரேக் பிடித்த போது அந்த லாரி வேகமாக புரண்டு பெரும் சத்தத்துடன் பொத்தென்று கீழே விழுந்துள்ளது. உடனே அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்துள்ளனர். அப்போது வாகனத்தின் உள்ளே ஓட்டுநர் பலத்த காயத்தோடு இறந்துள்ளார். பின்னர் விபத்துக்குள் சிக்கியிருந்த ஓட்டுநரை மீட்கும் பணியில் தீவிரமாக அக்கம் பக்கத்தினர் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே இந்த விபத்தினை நேரில் பார்த்த சிலர் இதுகுறித்த தகவலை போலீசாருக்கு கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பொதுமக்களின் உதவியோடு ஓட்டுநரை மீட்டுள்ளனர். பின்னர் அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக அருகே உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை பரிசோதித்து உள்ளனர். அதில் எதிரே எந்தவித வாகனங்களும் வராத போதும் வேகமாக வந்த டாரஸ் லாரி சாலையின் நடுவே அமைக்கப்பட்ட சிமெண்ட் தடுப்பு கட்டையில் மோதிய உடனே கவிழ்ந்ததும் தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் ஓட்டுநர் மது அருந்திருக்கிறாரா என்ற கோணத்திலும் விசாரணை செய்து வருகின்றனர். இதற்கிடையில் டாரஸ் லாரி டிவைடர் கட்டையில் மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே அடிக்கடி வாகன விபத்து நடக்கும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.